கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் நம்ம பார்த்தோம்னா அந்த செல்வர் எதுவுமே செய்யல. லாசரை அடித்து விரட்டவில்லை, இங்க நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களில் பணியாளரை விட்டு அவரை துரத்தவில்லை, அவரை திட்டல, எதுவுமே அந்த செல்வர் செய்யவில்லை. ஆனால் இறந்த பிறகு அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு மேலோட்டமாக படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். இங்குதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை பற்றிய ஒரு புதிய புதிதலை நமக்கு கொடுக்கிறார். பாவம் அப்படின்றது நம்ம செய்யறது மட்டும் கிடையாது, நம்ம செய்யறது மட்டும் பாவம் கிடையாது, நம்ம செய்ய வேண்டியதை செய்ய தவறுவதும் பாவம் அப்படின்ற ஒரு புதிய புதிதலை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள்ல நம்ம செய்கிற பாவங்களை விட நம்ம செய்ய தவறுகிற நன்மைகள், அதன் வழியாக நாம் கட்டி கொண்டிருக்கிற பாவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. நம்ம சுத்தி இருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் உதவ தவறுகிற ஒவ்வொரு தருணத்திலும், அவர்களை பார்த்தும் பார்க்காமல் கடந்து போகிற ஒவ்வொரு வேளைகளிலும் நாமும் அந்த செல்வந்தனை போலத்தான் பாவம் செய்கிறோம். நமக்கும் அந்த செல்வந்தனுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நம்ம பீரோ நிறைய துணிமணி இருக்கும், ஏகப்பட்ட சட்டைகள் சேலைகள் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறை கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல்னு பண்டிகை வரும்போதெல்லாம் நம்ம ஓடி போய் புதுசாக ஒரு துணி எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் போட்டுக்கிறதுக்கு சரியான துணி இல்லாமல் ஒரு குழந்தை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போட்டு வரத்துக்கு துணி இல்லாமல் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அது கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த குழந்தையை பற்றி கவலைப்படாமல் நமக்காக துணிகளை வாங்கி கொண்டிருப்போம். இப்படி நாம் செய்கிற போது நமக்கும் அந்த செல்வந்தனுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இன்னும் இந்த உலகத்தில் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிற குழந்தைகளும் மனிதர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நிறைய நாடுகளில் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுற மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணை தின்று கொண்டு கிடைக்கிற தண்ணீரை குடித்து கொண்டு தங்களுடைய மூச்சையும் உயிரையும் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சாப்பாட்டை இறைச்சி வீணாக்கிக்கிட்டு எந்த ஒரு கவலையும் ஏக்கமும் இல்லாமல் நம்முடைய வயிறை மட்டும் நாம் நிரப்பி கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் நாமும் அந்த செல்வந்தனை போலத்தான் இருக்கிறோம். நமக்கும் அந்த செல்வந்தனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இதையெல்லாம் விடுங்க, நம்ம வீடுகளையே எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை பெரியவங்களும் கூட இந்த இதுக்குள்ளே வந்துடுவாங்க. என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, இதிலெல்லாம் முகம் தெரியாத நபர்களுக்கெல்லாம் குட் மார்னிங் சொல்லுவோம், குட் நைட் சொல்லுவோம், ஹாய் சொல்லுவோம், பாய் சொல்லுவோம், அவங்கள வாழ்த்துவோம். எந்த ஒரு விழா வந்தாலும் அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஆனால் நம்ம வீடுகளில் இருக்கிற நம்ம தாத்தா பாட்டியை பார்த்து நம்ம சிரிக்கக்கூட மாட்டோம். அவங்களுக்கு பிறந்தநாள் வந்தால் கூட, அவங்க பிறந்தநாளே பல பேருக்கு தெரியாது, பிறந்தநாள் வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டோம். உண்மையிலுமே இங்கு தேவை யாருக்கு அதிகம்? அந்த மனிதர்களுக்கெல்லாம் நம்மை சுற்றி அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற இந்த இதயங்களுக்கு. இப்படி தேவைகளை இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சொந்தங்களை புறக்கணிக்கிற போதெல்லாம் நாமும் அந்த செல்வந்தனை போலத்தான் இருக்கிறோம். நமக்கும் அந்த செல்வந்தனுக்கும் பெரிதாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எனவே பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்க, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம் பாடங்களை கற்றுக்கொண்டவர்களாக இறைவனை நோக்கி நடைபோட கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்மை சுற்றி தேவையிலே இருக்கிற மனிதர்களை நாம் தேடி சென்று உதவ கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த நிகழ்வில் கூட நம்ம பார்க்குறோம், அந்த செல்வந்தனுடைய பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த ஏழைக்கு அவர் உதவலை அப்படின்னு இயேசு சொல்லலை. அவனுடைய வாயில் அருகில் இருந்த அந்த ஏழையை கண்டுகொள்ளாத அந்த சூழ்நிலை தான் அவனை பாவத்திலே தள்ளுகிறது. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை, நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நாம் அன்பை கொடுக்க தவறுகிற போதெல்லாம் நாமும் அதே தவறை செய்கிறோம். மாணவர்களை, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். பிரெண்டன் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு 69 வயசு பெண்மணி, அவங்களுடைய கல்லீரலிலே ஒரு பாதிப்பு, அதனால் மருத்துவர்கள் கல்லீரலை மாற்ற வேண்டும், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக கல்லீரலுக்காக முன்பதிவு செய்து அவங்க காத்திருக்கிறாங்க. பல ஆண்டுகள் காத்திருந்த பிறகு கடைசியாக ஒரு நாள் மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வருகிறது. அழைப்பில் சொல்கிறாங்க, உங்களுக்கு கல்லீரல் கிடைத்து விட்டது, நீங்கள் உடனே வந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா என்னுடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதம் கிடைத்து விட்டது, இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருந்தேன், இப்போ கல்லீரல் கிடச்சிருச்சு,
நல்ல வேளை, கடவுளுக்கு நன்றி, நான் போய் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அதற்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்து ஓடுகிறார். மருத்துவமனைக்குள்ள நுழைகிற போதுதான் அவருக்கு இன்னொரு பெண்மணியை பற்றிய தகவல் கிடைக்கிறது. அது ஒரு இளம் பெண். அவங்களுடைய பேர் ஃப்ளாரஸ். 23 வயசு தான். அவங்களுக்கும் கல்லீரலிலே பிரச்சனை. இவங்களை விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அவருடைய கல்லீரல் சுத்தமாக செயலிழந்து விட்டது. உடனடியாக அவருடைய கல்லீரலை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைமை. மருத்துவர்கள் பேசி கொண்டிருக்கிறத பற்றி இவங்களுக்கு இந்த தகவல் கிடைக்குது. இன்னைக்கு கல்லீரல் மாற்றல அப்படின்னா நாளை அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இவர் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க முன்வருகிறார். இத்தனை வருடம் காத்திருந்து கிடைத்தாலும் கூட அவர் மருத்துவர்களிடம் சென்று சொல்லுகிறார், இப்போது என்னை விட அந்த பெண்மணிக்கு, அந்த இளம் பெண்ணுக்கு தான் கல்லீரல் தேவை. எனவே என்னை விட்டு விடுங்கள், எனக்கு கிடைத்திருக்கிற அந்த கல்லீரலை அந்த பெண்மணிக்கு பொருத்துங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. மருத்துவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அவரை பார்க்கிற போது அவர் சொல்லுகிறார், அந்த இளம் பெண்ணை சாக விட்டுவிட்டு இந்த கல்லீரலை வைத்து கொண்டு நான் வாழ்ந்தால் அந்த குற்ற உணர்வே என்னை கொன்றுவிடும். அதனால் இதை அவருக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த பெண்மணியைப் போல வாழ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்மை சுற்றி நம்மை விட தேவைகளை இருக்கிற மனிதர்கள் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். பல சமயங்களில் அவர்களுடைய தேவை தெரிந்திருந்தும் நாம் கண்டுகொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை முறையை மாற்றி இந்த தவக்காலத்திலே கடவுளுக்கு உகந்தவர்களாக, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை நேசிக்கிறவர்களாக, அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிற அற்புத உள்ளம் கொண்டவர்களாக வாழ கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அன்னையினுடைய கரங்களை பிடித்தவராய், ஆண்டவனுடைய பாதையில் நடந்தவர்களாய், இறைவனுக்கு உகந்தவர்களாய் நாம் வாழ முயல்வோம். அதற்கு தேவையான வரங்களை வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளை நம் அன்னை மரியின் வழியாக ஆண்டவரை நோக்கி இந்த வேளையிலே மன்றாட்டுக்களாக எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதும் வழிநடத்த வேண்டுமென்றும் நல்ல ஆயரும் குருவுமாகி எம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத சுகம் தரும் இறைவா, பொருள் உதவி வேண்டி, உடல் நலம் வேண்டி, ஆன்ம சுகம் வேண்டி இப்பேராலயத்தை நாடி வந்துள்ள உம் பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் சுகங்களையும் நலன்களையும் அருள வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்ற இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்தருள வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்துசேவர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்பவ அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் பறந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்கிட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட உணவோ கனியோ இன்றி வாடிடும் வரியோ பலரிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோர் பலரிறைவா. வெறும் விழி நீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலையிறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சிகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் நாங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகழ்வாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியின் மீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளில் கடவுள ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், என் ஆன்மா நலமடையும். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறா உட்புறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். திருத்தல பேராலயத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இத்திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள இறையடியார் விஎஸ் லூர்து சேவியரடிகளாருக்கு புனிதர் பட்டம் வழங்கிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே விரைவில் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட இறைவனிடம் வேண்டி அவரிடமிருந்து பல புதுமைகளை பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இத்திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை பாண்டிச்சேரி லூர்து மாதா டிவியின் வழியாக மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதனை பார்த்து பயனடைய உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி பூண்டி மாதா புதுமை இரவு ஜெப வழிபாடானது நடைபெறுகின்றது. மாலை 5:15 மணி முதல் இரவு 12 மணி வரை ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. இதில் ஏராளமானோர் பங்கு பெற்று அன்னையருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்று செல்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து நீங்களும் இறை அனுபவம் பெற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதா வழியாக நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் கிடைத்திடவும் உங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்திடவும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, தியாக பலி
எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக. இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா. அன்னை நம் அன்னை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை. மாதா பூண்டி மாதா அவள் பூலோகம் போற்றும் மாதா. அன்னை நம் அன்னை அவள் புதுமைகள் பொழிகின்ற அன்னை. பூண்டியில் நின்று வேண்டுதல் கேட்டு புது வாழ்வழித்திடு மாதா. பூண்டியில் நின்று வேண்டுதல் கேட்டு புது வாழ்வழித்திடும் மாதா. இறைமகன் இயேசுடன் நம்மை என்றும் தேடி வருகின்ற மாதா. இறைமகன் இயேசுவுடன் நம்மை என்றும் தேடி வருகின்ற மாதா. மாதா பூண்டி மாதா அவர் பூலோகம் போற்றும் மாதா. அன்னை நம் அன்னை அவர் புதுமைகள் பொழிகின்ற அன்னை.